ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு முத்தமிழ் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி பட்டாபிஷேக காணொளியை பற்றி தான். ராஜராஜ சோழன் காணொளி. ராஜராஜ சோழன் கிபி 985 ஆடி மாதம் தேய்பிறை புனர்ஜென்மம் நன்னாளில் சனிக்கிழமை காலை சுமார் 10 மணிக்கு அருள்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் கொண்ட அவர் ராஜராஜ சோழன் என்ற புனைப்பெயர் கொண்டு அவர் பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. பட்டாபிஷேகத்திற்கு வெளிநாட்டு தூதுவர்கள், சிற்றரசர்கள், பிராமணர்கள், தீட்சிதர்கள் மற்றும் பொதுமக்கள், ஏழைகள், எளியோர்கள் அங்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள். பிராமணர்களுக்கு 6 மாதத்திற்கு உண்டான உணவு, அறுசுவை விருந்து, தங்குமிடம், குடிநீர் எல்லாமே கண்காணிப்பு செய்யப்பட்டன. இப்பொழுது பட்டாபிஷேகம் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்பி ஆண்டார் நம்பியும் வந்துவிட்டார். அப்பொழுது ஒரு பிரச்சனை வந்தது. ராஜராஜ சோழன் சொன்னார், எனக்கு சமஸ்கிருதத்தில் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டாம், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் தாய்மொழியான தமிழில்தான் நான் பட்டாபிஷேகம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்தார். எவ்வளவோ மற்றவர்கள் எடுத்து சொல்லியும் அவர் கேட்கவில்லை. தேவாரம், திருவாசகம் ஓதப்பட்டது, மங்கள இசை இசைக்கப்பட்டது, வான வேடிக்கை முழங்கப்பட்டது, புறாக்கள் பறக்க விடப்பட்டன. ஏழை எளிய மக்கள் ராஜராஜ சோழன் வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டார்கள். வந்திருந்த சிற்றரசர்களும் பேரரசர்களும் வெளிநாட்டு தூதுவர்களும் அவரை வாழ்த்தினார்கள். ராஜராஜ சோழன் என்றே அவரை வாழ்த்தினார்கள். தலையில் அவர் உடன்பிறந்த சகோதரி குந்தவை பட்டாபிஷேகத்தை சூட்டினார். மணிமகுடம் சூட்டினார். அந்த மணிமகுடத்தில் 9 நவகரங்களை குறிக்கும் வகையில் முத்து, பவளம், மாணிக்கம், தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதம் என்று 9 நவகரங்களை குறிக்கும் வகையில் 9 கல் அந்த கிரீடத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் அந்த கிரீடம் சதாரா மியூசியத்தில் காண கிடைக்கிறது. ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். 1038 வருஷங்கள் ஆகியும் அந்த கிரீடம் இன்றும் இந்திய அரசால் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, விஷயத்திற்கு வருவோம். இப்பொழுது பிராமணர்கள் இந்த பட்டாபிஷேகம் செல்லாது. நீங்கள் உங்கள் தந்தையார் சுந்தர சோழனிடம் இளவரசராக இருக்கும்போது பல பிராமணர்களை கொன்றீர்கள், பிராமண பெண்களை கொன்றீர்கள், குழந்தைகளை கொன்றீர்கள், கர்ப்பஸ்ரீ பிராமண பெண்களை கொன்றீர்கள். இந்த பாவங்களெல்லாம் நீங்க வேண்டுமென்றால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றங்கரை ஓரமாக உள்ள அடிநிலத்தில் சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்கள். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பிராமணர்கள் எங்களுக்கு இன்னும் பாவங்கள் நீங்க எங்களுக்கு தங்க காசுகளை தர வேண்டும் என்று மீண்டும் வாதிட்டார்கள். ஒரு பக்கத்தில் ஒரு புலியுடன் கூடிய சின்னத்தை பதித்து அவர்களுக்கு வந்திருந்த அனைவருக்கும் 8 கிராம் மதிப்புள்ள தங்க காசை அவர் இலவசமாக அனுப்பினார். எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்பிய பின்பும் அவர்களுக்கு இன்னும் ஆசை தீரவில்லை. எங்களுக்கு நதிகளை கொடுத்தீர்கள், தங்க காசுகளை கொடுத்தீர்கள், சுமார் 50,000 பேர் இங்கே கூடியிருக்கிறோம், நாங்கள் தான் கோயில் நிர்வாகத்தில் இந்த சமஸ்கிருதம் பாட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை பதவி ஏற்ற சில மணி நேரங்களில் அந்த கோரிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சமஸ்கிருதம் என்பது என்னுடைய தாய்மொழி அல்ல, இந்த மண்ணினுடைய தாய்மொழி அல்ல. சமஸ்கிருதம் அது இறைவனுடைய பாஷை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். என்னுடைய பாஷை தமிழ், நீங்கள் தமிழ் மொழியில்தான் இறைவனுக்கு பிரேயர் செய்ய வேண்டும் அப்படி என்று அவர் வாதிட்டார். அந்த வாதங்களையும் பிராமணர்கள் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சில பிராமணர்கள் அதை எதிர்த்தார்கள். இப்பொழுது ராஜராஜ சோழன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு தன்னுடைய முற்றார் உறவினர் எல்லோருக்கும் இன்று நன்கொடைகள், ஏராளமான நிலப்புலங்களையும் அவர்கள் வழங்கினார்கள். வந்திருந்த சிற்றரசர்களும் பேரரசர்களும் அவர்கள் தகுதிக்கேற்ற மாதிரி யானைகள், சில பேர் குதிரைப்படைகளையும், சில பேர் ஒட்டகங்களையும், சில பேர் தங்கம், வைரம், முத்து, பவளத்தையும் அன்பளிப்பாக செய்தார்கள். ஏழை எளிய மக்கள் ஆடு மாடுகளை கூட கொடுத்தார்கள். இன்னும் ஒரு சிலர் தங்களிடம் உள்ள நிலத்தை எல்லாம் அரசருக்கு சம்பந்தப்பட்ட கோயிலுக்கும் அது தாரை வார்த்து கொடுத்தார்கள். சந்தோஷமாக சிறப்பாக அந்த பட்டாபிஷேகம் நடந்தது.
ஆனால் ராஜராஜ சோழன் மனதிலே அவர் மனதிலே பூத்ததெல்லாம், நான் 5 வயதாக இருக்கும்போது என் உடன்பிறந்த அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார்? அவர்களை இப்பொழுது நான் பழி வாங்க வேண்டும். இப்பொழுது நான் நல்ல போர்த்திறன் உடைந்தவராகவும் இளவரசனாக இருந்து முதிர்ந்த அரசனாகவும் ஆகி இந்த தேசத்தில் நான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டேன். என் அண்ணனை வீராதி வீரன் மரியாதைக்குரிய திரு ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் யார்? அவர்களை நான் பழி வாங்க வேண்டுமே என்று அவர் தன்னிடம் உள்ளவர்கள் கேட்டார். ஐயா, நீங்கள் பதவியேற்ற உடனே எல்லா அரசர்களைப் போல இல்லை, தமிழர்கள் தமிழ் வாழ வேண்டும், தமிழ் மொழி வாழ வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் நீங்கள் புதுப்பித்தீர்கள். ஓலைச்சுவடி மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. இப்பொழுது உங்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் வேண்டாம் என்றார்கள். இல்லை, நான் பழிவாங்கும் எண்ணத்தோடு இதை பேசவில்லை. என்னுடைய உடன்பிறந்த சகோதரன் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் என்று கேட்டார்கள். உடனே அவர்கள் பையிலை எல்லாம் திருப்பி பார்த்தார்கள். பையில் என்ற கல்வெட்டு ஆதாரங்களை திருப்பி பார்த்து அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தான் கொன்றார்கள், அவள் தான் கொன்றார்கள். யார்? ரவிவர்மன், சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன் என்று 4 சகோதரர்கள் தான் அவர்களை கொன்றார்கள். உன் உடன்பிறந்த அண்ணனை கொன்றார்கள். அருகில் சென்றால் சிங்கம் சீரிப்பாயும், அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் தூங்கும்போது கோழைகளான பிராமணர்கள் தன்னுடைய அம்புவில் ஒரு விஷ பூவை சொருகி, காந்த பூ என்பது அதன் பெயர், அந்த காந்த பூவை முகர்ந்தாலோ உடலில் பட்டாலோ மனிதர் இறந்து விடுவார்கள். அந்த காந்த பூவை எரிந்து தான் கொண்டார்கள் என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். இனி லாபமில்லை, அவர்களை பழிவாங்கியே தீர வேண்டும் என்று அவர் முழங்கிக் கொண்டே இருக்கும்போது இந்த விஷயம் அந்த அண்ணன் தம்பி 4வரான சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன் 4 கேள்விப்பட்டு தமிழ்நாட்டிலிருந்து இன்றைய கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்துக்கு தப்பி ஓடினார்கள். அன்றைய பேர் அது காந்தலூர் சாலைக்கு களமறித்து என்று பாடலே இருக்கிறது. காந்தலூர் சாலைக்கு சென்றுதான் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே சென்றார்கள். நீங்களும் அங்கே செல்ல வேண்டும் என்று இவர்கள் ஓடினார்கள். சரி, காந்தலூர் சாலைக்கு யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, வில், அம்பு, கத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை கொண்டு தன்னுடைய குலதெய்வமான சிதம்பரம் நடராஜர் கோயிலை வணங்கி அக்னி கலசத்தை வழங்கி முதலாக தன்னுடைய அண்ணனை கொன்ற ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களை பழிவாங்க இங்கிருந்து தஞ்சாவூரிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு அவர் படையெடுத்தார். திருவனந்தபுரம் என்பது கொச்சின், எர்ணாகுளம் இதெல்லாம் சேர்ந்தது தான் காந்தலூர் அன்றைய பெயர். அங்கே அவர்கள் இவர்களை எதிர்பார்த்து கத்தி, அம்பு, கோடாரி, ஈட்டி, அருவாள், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை போன்ற ஆயுதங்களோடு அவர்களும் எதிர்நோக்கி நின்றார்கள். தோழர்களே, அந்த காலகட்டத்தில் மலையாளம் என்ற ஒரு பாஷை தமிழிலிருந்து அது பிரியவில்லை. அங்கேயும் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருந்தது. அப்பொழுது மலையாள மொழியே தோன்றவில்லை. சரி, அவர்கள் அங்கே காந்தலூர் சாலையிலே ஒரு கல்லூரி, பிராமணர்களுக்கென்றே ஒரு கல்லூரி இருந்தது. அந்த கல்லூரி ஆச்சாரியங்கள் சொல்லக்கூடிய, வேதங்களை சொல்லக்கூடிய பாடங்களை போர்டிங் லாட்ஜிங்கோடு அன்றைய இளைஞர்கள் அவர்கள் படித்தார்கள். ஆனால் வேதங்களை அவர்கள் படிக்கவில்லை. இந்த காந்த பூவை வைத்து எதிராளி மேலே எப்படி எய்து அவர்களை கொல்லுவது, கத்தி, கம்பு, சைக்கிள், ஆசிட்டு போன்ற விதவிதமான போர் பயிற்சிகளை அந்த கல்லூரியிலே அவர்கள் பயின்று கொண்டிருந்தார்கள். இதுவும் ராஜராஜ சோழனுக்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தி சென்றது. இவர்கள் இந்த அளவுக்கு தைரியமாக ஆகிவிட்டார்களா? ஒரு சத்திரிய குடும்பத்திலே வெள்ளாட்டு நினைத்த மாத்திரத்தில் வெள்ளாட்டு மந்தையில் ஓனாய் நுழைவது போல நான் சத்திரிய கூட்டத்திலே என் வீராதி வீரன அண்ணனை கொன்றவர்களை நான் பழிவாங்கிய தீர்வேன் என்று அவர்கள் போனார். ஆயுதங்களோடு போனார், பயங்கர கோபத்தோடு போனார். இந்த போகின்ற வேகத்தை மேலே பிறக்கின்ற பறவைகள் கூட அவர் ராஜராஜ சோழன் போகின்ற வேகத்தை தொட முடியவில்லை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களும் எதிர்நோக்கி இங்கே இவர்களை ராஜராஜ சோழனை அடக்கினால்தான் இந்த சமஸ்கிருதம் தமிழ் மொழியை விட
உலக அளவில் பரவ முடியும். இல்லையென்றால் தமிழ் மொழி அழித்தால்தான் முடியும். சமஸ்கிருதம் இல்லை என்றால் அழிந்துவிடும். ராஜராஜ சோழன் அழிந்தால் தமிழ் மொழி அழியும், தமிழர்கள் அழிவார்கள் என்ற கட்டுக்கோப்புடன் அவர்களும் எதிர்நோக்கி வந்தார்கள். இவர்களும் எதிர்நோக்கி சென்றார்கள். என்ன நடந்தது, யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை வரும் காணொளியில் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை கடைசியில் செய்யுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.